எவ்வளவு சுருக்கமாக நான் கர்த்தருடைய வார்த்தையை முடிக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள போகிறேன். 18வது அதிகாரம், என்னாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். இதோ லேவியின் புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடை 20வது வசனம். லேவி என்னாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம். அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். அவர்களுக்கு நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவிலே நானே உன் பங்கும் சுதந்திரமுமாய் இருக்கிறேன். கர்த்தரே நம்முடைய பங்காய் இருக்கிறார். நம்முடைய சுதந்திரமாகவும் இருக்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் என்னுடைய பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம், அதிலே 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் சரீரம் செத்தத்தகும் ஆபிரகாமாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போல கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போல மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் பரதேசியை போல சஞ்சரித்தான், கூடாரவாசியாக இருந்தான். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். நீங்களும் நானும் தான் தேவனுக்கு சொத்தாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். ஒரு ஆத்துமாவினுடைய விலை, ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் கேட்கிறது.
உலகத்தை ஒரு தராசிலே வைத்து ஆத்துமாவை இன்னொரு தராசிலே, இன்னொரு பக்க தராசிலே வைப்போமே, ஆனால் எது மிகுந்த கனமுள்ளதா இருக்கும் என்றால் ஆத்துமாதான் கனமுள்ளதா இருக்கும். ஆகையினாலே தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ஜனம்தான் எனக்கு பங்கு, என்னுடைய ஜனம்தான் என்னுடைய சொத்து. நாம் அவருடைய சொத்தா இருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு குடும்பமா எல்லாரும் சாட்சி பகிர்ந்து கொண்டோம். பரலோகத்திலே பிதாவின் மத்தியிலே மிகுந்த சந்தோஷம். மகா சபையில் கர்த்தருடைய சாட்சிகளை அறிவிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். நாம் சாட்சி சொல்கிற பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது, பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பரலோகத்திலே மனமகிழ்ச்சி உண்டாகிறது. ஏன்? என்னை தேவன் நேசிக்கிறார், அது உண்மைதான். நான் ஒரு குடும்பமாகிற போது என்னை தேவன் இன்னும் அதிகமாய் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார். குடும்பம் என்பது தேவன் வரையறுத்த ஒன்றாய் இருக்கிறது. ஆதாம் தனிமையாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி அவனுடைய விலா எலும்பின் மூலமாக மனுஷியாகி ஏவாளை சிருஷ்டித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உபாகமம் 33 கடைசி வசனம் சொல்லுது. என்னாகமம் 24 பார்க்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவை. தேவனுடைய வாசஸ்தலங்கள், தேவனுடைய கூடாரங்கள். யாக்கோபு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பீலேயாம் தீர்க்க தரிசனமாய் சொல்றாரு, யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒழுக்கமாக கூடாரம் அமைத்திருந்த போது சபிக்கணும்னு போனவே பீலேயாமுடைய வாயில ஆசீர்வாதம் வருது. ஏன் ஆசீர்வாதம் வந்துச்சு? டிசிப்ளின், ஒழுக்கம். அவர்கள் மிகவும் சிறப்பாய் கூடாரம் அமைத்து கூடாரம் ஒழுங்காக கிரமமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரத்தின் அழகை பார்த்த பொழுது அவனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதம் பொழிய ஆரம்பித்தது. யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவை. அவை பரவி போகிற ஆறுகளைப் போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரத்தை போல, நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்தை போல ஆசீர்வாதமாய் இருப்பாய். எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கன் சொல்கிறார், எரேமியா தீர்க்கன், யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர், யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினார், சர்வத்தையும் உண்டாக்கினார். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யாக்கோபின் பம்பாய் இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினார். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர், யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர்
அவைகளைப் போல அல்ல. இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், நான் கர்த்தருக்குரியவன். எனக்குரியதெல்லாம் கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியதெல்லாம் எனக்குரியது. ஏசப்பா சொன்னார்ல, நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனித்திருக்க விடுகிறதில்லை. நான் தேவனுக்கு சொந்தமானவன். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 57வது வசனத்தை வாசிக்கலாம். 57வது வசனம். கர்த்தாவே நீரே என் பங்கு, கர்த்தாவே நீரே என் பங்கு, நானும் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன், நான் உம்முடைய வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். நீரே என் பங்கு. சங்கீதக்காரன் சொல்றான், நீரே என் பங்கு, my share. தேவனை தெய்வமாய் கொண்டிருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ள. எனக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறதை காட்டிலும், தேவனை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேனே அதிலே நான் பாக்கியவான். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய ஏழ்மையை மாற்றுவார். நான் அவருடைய பிள்ளை. அவருடைய பிள்ளை தரித்திர கோலத்தில் இருப்பதை அவர் விரும்புகிறதில்லை. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தார். மரியாள் அன்னை துதிக்கிறார்கள், தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், தாழ்வில் உங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வுல யாருமே நம்ம கிட்ட வரவே மாட்டாங்க. நம்மகிட்ட பைசா இருந்தா, பணம் இருந்தா 4 பேர் வருவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா ஒருத்தர் வர மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் ஒருத்தர் நம்மகிட்ட வருவாரு. அவர் நாம் ஆராதிக்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, glory to God, glory to God, glory to God, hallelujah. சங்கீதம் 16வது சங்கீதத்தை வாசிக்கலாம். 5வது வசனம். தாவீது அரசன் சொல்றாரு, கர்த்தர் என் சுதந்திரமும், கர்த்தர் என் சுதந்திரமும், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். மை ஷேர், என் பங்கு, என் சுதந்திரம், என் சொத்து. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரதாரராயும் வாக்குத்தத்தத்தின்படி, கிறிஸ்துவின் உடன் சுதந்திரதாரர். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி கிறிஸ்துவின் உடன் சுதந்திரதாரராய் இருக்கிறீர். தேவன் சொல்லுகிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு அவருடைய குமாரன் என்றால் நான் அவருடைய குமாரன், நீங்கள் அவருடைய குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். அவருடைய சொத்திலே இயேசுபாவுக்கு 50% கடந்து போகுமையானால் அவருடைய சொத்தின் மீது 50% என்னை வந்து சேரும். ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரதாரர். நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நாம் மற்றவர்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
சங்கீதம் 116வது சங்கீதம் 116வது சங்கீதம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். 116வது சங்கீதம் 12-13 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துறது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். எல்லா 2 கரங்களை வைத்துங்க, நான் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை glory to God, glory to God, glory to God, glory to God, hallelujah. சங்கீதம் 142வது சங்கீதம் தாவீது அரசன் சொல்ற 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர். ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர். ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர். ஜீவனுள்ளோர் தேசம்ன்றது என்னது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்திலே கர்த்தரை தவிர நமக்கு பங்கு யாருமே கிடையாது. அதைத்தான் தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் பங்கு, என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் அடைக்கலம், என்னுடைய பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், சேனைகளின் கர்த்தர். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல, சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேலை சுதந்திரமாக கர்த்தர் தெரிந்தெடுத்திருப்பாரே, ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ரட்சிப்பை பெற்ற, அபிஷேகத்தை பெற்ற, அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம், தேவனுடைய சொத்தாய் இருக்கிறோம், தேவனுடைய பங்காய் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்களே. தேவன் என்னை பிரித்தெடுத்தார். எதற்காக கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார்? அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்னை பிரித்தெடுத்தார். அவரை ஆராதனை செய்ய வேண்டும். அதற்காக தேவன் என்னை பிரித்தெடுத்தார். தாவீதை கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமே அவர் பாடின பாடல்கள், சங்கீதங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டு தேவனை துதித்து கொண்டே இருந்தார். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், உயர்வு உண்டு. ஆராதனை வீரனுக்கு உயர்வு உண்டு. நீ காலையிலே கர்த்தரை துதிச்சு பாரு, உன்னை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி வைப்பார். சோத்திர பலிகளை செலுத்தி பாரு, எங்கேயோ பயிர்வ, உன்னை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருவார்.
கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால், ஜீவனுள்ளோ தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது சொல்கிறார். இன்னொரு இடத்தில் தாவீது சொல்கிறார், ஜீவனுள்ளோ தேசத்தில் கர்த்தருக்கு முன்பாக நடப்பேன். இந்த faith, இந்த விசுவாசம், கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற அனுபவம். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். எத்தனை வருஷம்? 300 years, 300 வருடம். தெய்வ பிள்ளையை ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்கு. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்சிருப்பான்னா, தேவனோடு நடந்திருப்பான்னா, 300 வருஷம் அவனுக்கு சலிப்பே அடையலையா? தேவனோடு நெருங்க 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 அவருடைய அபிஷேகத்தின் அக்கினியினாலே நாம் நிரப்பப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்தார். கர்த்தருடைய கண்களில் அவனுக்கு கிருபை கிடைத்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிரேஸ், அவருடைய கண்களில் கிருபை. உபாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 9வது அதிகாரம் 29வது வசனத்தை. மோசேயின் ஜெபம். நீர் உமது மகா பலத்தினாலும், நீர் உமது மகா பலத்தினாலும், ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது ஜனமும் உமது சுதந்திரமுமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினான். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க முற்பட்டார். பொன் கண்குட்டி நடனம் இதை பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை மீது தேவனுடைய கோபம் உண்டது. மோசே தேவனுடைய கோபத்தை தணித்தான். ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று ஒரு விசை மோசே சொன்னான். ஏன்? நான் உங்கள் நடுவில் வருவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். உம்முடைய சமூகம் எங்களோடு வராதபடி நாங்கள் கானானை சுதந்தரிப்பது கடினம் ஆண்டவரே. இல்லாவிட்டால் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ணினான். ஜனங்களுக்காய் பாரப்படுகிறவனாய் இருந்தான். தேவன் என்ன செய்தார்? என் சமூகம் உன்னோடு வரும். 2 கரங்களை வைத்தலாமா? கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நேராக 2 கரங்களை. தேவனுடைய சமூகம், தேவனுடைய எத்தனை பேர் நான் விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுவேன், ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணுவேன், இன்னும் ஜெபிப்பேன். நான் ஜெபம் பண்ணது பத்தாது, இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன். சொல்லுங்க, இன்னும் ஜெபிப்பேன், 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 இன்னும் ஜெபிப்பேன். என் ஜெபத்தை கூட்டுவேன், என்னுடைய ஜெபத்தை கூட்டுவேன், என்னுடைய ஜெபத்தை கூட்டுவேன். நான் ஜெபம் பண்ணது பத்தாது, நான் ஜெபம் பண்ணது பத்தாது, நான் அதிகமா ஜெபம் பண்ணணும், நான் அதிகமா ஜெபம் பண்ணணும், அதிகமா ஜெபம் பண்ணணும், அதிகமா ஜெபம் பண்ணணும். என்னாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர், கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய, கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன், லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று இன்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்களுக்கு சொன்னேன் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். தசம பாகம் யாருக்குரியது? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு உரியது. மல்கியா 3:10 அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் பொருட்டாக உங்களுடைய தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் வந்து செலுத்துங்கள், அதனால் என்னை சோதித்து பாருங்கள்.
வேற எதுனாலையும் கத்தரை சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லி வேதம் அனுமதிக்கல, கத்தரை அனுமதிக்கல. ஒரே ஒரு காரியத்தை கொண்டு மாத்திரம் கத்தரை சோதித்து பார்க்கலாம் என்ற அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தசம பாகத்தினால் என்னை சோதித்து பாருங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்காமல் இருப்பேனோ? நீ இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா லேவியனுக்குரிய சுதந்திரத்தை, ஊழியக்காரனுக்குரிய சுதந்திரத்தை, தசம பாகத்தை 10% எடுத்து நீ காணிக்கை பெட்டியில போட்டா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது லேவியனுடைய சுதந்திரம், அது ஊழியக்காரனுடைய சுதந்திரம். எனக்குரிய சம்பளம். யாத்ராகமம் 22வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும், முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும், வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. நீங்க எல்லாரும் தசம பாகம் செலுத்துவீர்களேயானால் நம்ம என்ன செய்யலாம்? அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம் கடந்து போக முடியும். அடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை, 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே சொல்றாரு, லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியால், ஊழியக்காரனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரம் இல்லாதபடியால் அவனை கைவிடாயாக. லேவியனுக்கு சுதந்திரம் கிடையாது, அதனால அவனை கைவிடாயாக. லேவியனுக்குரிய சுதந்திரம் எது? தசம பாகம் தான் அவனுடைய சுதந்திரம். உங்களுடைய சம்பளம், மாச சம்பளம் எவ்வளவோ அதை கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி 10% என்ன செய்யணும்? எடுத்து வச்சிடணும். அப்போது கர்த்தர் என்ன செய்வார்? வானத்தின் பலகணிகளை திறப்பார். 2 கரங்களை வைத்துங்க. விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை வைத்துங்க. பிரைஸ் காட். ஓ ரபாஷியா கராபாலா சந்தாலா பதுராபாலா. எல்லாரும் 2 கரங்களை வைத்தலாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக. எல்லாரும் 2 கரங்களை வைத்தலாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக, கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உபாகமம் 12:19 மோசே சொல்றாரு. உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் ஊழியக்காரனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்? நீங்க தான் அவனுடைய சுதந்திரம். நீங்க தான் அவனுடைய சுதந்திரம். உபாகமத்தின் யோசுவாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 13வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். யோசுவாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். கர்த்தரே அவர்களுடைய சுதந்திரம்.
கர்த்தரே அவர்களுடைய சுதந்திரம். எத்தனை பேர் பாசுகா ஜெபம் பண்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஜெபிப்பேன்னு சொல்றவங்க ரெண்டு கையை வைத்துங்க, ரெண்டு கையை வைத்துங்க. ஜெபம் பண்ணுவேன் நான். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பா, கர்த்தர் எனக்கு வார்த்தையை அனுப்புவா. ஓ ரபாஷியா கராபாலா சாந்தாலா பதுராபாலா ஷீகாலா பதுனா ஓ ரகதனா ரிகதலா ரிகலா பௌஷியாங் கராபாலா சந்தலா பதுராபாலா ஓ ரகந்தனா ரியாந்தனா ரிகதலா பௌஷியாங் கராபாலா. எல்லாரும் அப்படியே முழங்கால் போடலாமா? கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக எல்லாம் முழங்கால் போடலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். அக்கினி அபிஷேகம் தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. ஓ பிரைஸ் காட், ஓ பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Glory to God, glory to God, glory to God, glory to God. Hallelujah. கோயர்லாம் வாங்க வாங்க. Oh, praise Allah, praise Allah, praise Allah, praise Allah, praise Allah. அக்கினி அபிஷேகம் தாருமே, அனலாய் ஊழியம் செய்திட. அக்கினி அபிஷேகம் தாருமே. எல்லாரும் எழுந்து நின்று கூட கர்த்தரை ஆராதனை செய்யலாம். அக்கினி அபிஷேகம் தாருமே, வரங்களை தாருமே. கரங்களை தட்டி எல்லாம் சொல்லுங்க. ஓ ஹalleluya. உமக்கு ஊழியம் செய்திடுவோம், எல்லாம் சொல்லலாம். பரிசுத்த ஆவியை ஊற்றுமே, எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை ஊற்றுமே, உமக்கு ஊழியம் செய்திடுவோம், உமக்கு கரங்களை தட்டி வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, பவர் 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 பவர். ஓ ஹalleluya. இரத்தத்தால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார். சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் பொங்குதை, ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் என்னில் பொங்குதை. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதை, சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் என்னில் பொங்குதை. ஹalleluya. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதை. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய் கீதங்கள் ஜெய கீதங்கள் நாம் பாடி
நாமத்துக்கு ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா அவர் நாமத்துக்கு ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்துக்கு. எல்லாரும் கரங்களை தட்டி ஆரவாரம் பண்ணலாம். அபிஷேகத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறார். ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். ஜெப தைலம் ஊற்றப்படுகிறது. உங்கள் சிரசிலே தேவனுடைய கரம் வைக்கப்படுகிறது. ஆவியானவர் அனலாய் இறங்குகிறார். Thank you Lord. Thank you Jesus. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்ப சோத்திர ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் சாட்சி சொன்னபோது பரலோகம் மகிழ்ந்ததப்பா. உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களை தேவனுடைய சந்நிதியிலே தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களை நடத்தி வந்த விதங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவர்களை நீர் பயன்படுத்தின விதங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, குடும்பமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் குடும்பமாக வர தடையாய் இருக்கிற பிள்ளைகளின் தடைகளை நீக்கும் ஆண்டவரே. இந்த வருகிற 2024ஆம் ஆண்டிலே கணவர்கள் ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வரணும். கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். குடும்பமாக வந்து தேவனுடைய சந்நிதியிலே கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்ள அறிவிக்க கர்த்தர்தாமே கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இஸ்ரவேல் தேவனே, நீர் எங்களுடைய பங்காய் இருக்கிறீர் ஆண்டவர். நீர் எங்கள் சொத்தாய் இருக்கிறீர், எங்களுடைய சுதந்திரமாய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. உழைப்பதற்கு தேவையான பலனை தருவீராக. வியாதி பலன் இல்லாத சுகவாழ்வை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். பலகினத்தோடு இருக்கிறவர்களுடைய பலகினம் மாறுவதாக. புதிய அபிஷேகத்தை தாழும் ஆண்டவரே. கழுகுகளுக்கு சமமான பலனை கட்டளையிடுவீராக. கிறிஸ்துமஸ் நாளை கிறிஸ்துமஸ் ஆராதனை 5:30 மணிக்கு ஆசீர்வதியும். தடைகளை நீக்கி போகும். புது வருஷத்துக்குள்ளே புத்துயிரோடு புதிய மனமகிழ்ச்சியோடு நாங்கள் அடியெடுத்து வைக்க கர்த்தர்தாமே கிருபை செய்வீரா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்புல பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசு. எல்லாத்துக்கும் ஆகாரம் ஒழுங்கு செய்திருக்கிறது. ஆகினால யாரும் பயிராதீங்க. கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா வாலி